இப்ப பார்த்தோம்னா எல்லாரும் இப்போ ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, ஒரே கோவம் இது மாதிரியான விஷயத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம். இப்போ சின்ன பசங்களை பார்த்தோம்னா, ஸ்கூல் பசங்களோ இல்ல காலேஜ் போற பசங்களோ பார்த்தோம்னா, அவங்க வந்து படிப்புல எக்ஸாம்க்கான ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ல இருப்பாங்க. வேலைக்கு போறவங்களை பார்த்தோம்னா ஆஃபீஸ்ல டார்கெட்டு, ப்ரெஷர், சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட் ஆன் டைம்ல முடிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அது இல்லாம லேடிஸை பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், வயசானவங்களுக்கு அவங்களுடைய பசங்களை நினைச்சான கவலை, இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோடையே தான் எல்லாருமே இருந்துட்டு வரோம். ஸோ இது காரணம் வந்து இன்னையோடைய லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய உலகம் போற வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுத்து போகணும் அப்படின்ற விஷயங்கள்னால இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தாஸ் ட்ரையாங்கல். இந்த புத்தாஸ் ட்ரையாங்கல் என்ன அப்படின்னா, ஒரு அமைதி கான ஒரு வழிதான் இந்த புத்தாஸ் ட்ரையாங்கல் சொல்றது. ஸோ அக்குபஞ்சர் பாயிண்ட்ல ஒரு ட்ரையாங்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 புள்ளிகள் வந்து இப்படிப்பட்ட மனசை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளிகள் ஆக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த புள்ளிகளை பத்தியான விஷயங்கள், அது என்னென்ன புள்ளிகள் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த புத்தாஸ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்றது வந்து கைகள்ல ரிஸ்ட் கிட்ட 2 புள்ளியும், ரிஸ்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு புள்ளியும் இருக்கக்கூடியது. ஸோ எல்யூ லைன், லங்ஸ் 9, பெரிகார்டியம் 6, ஹார்ட் 7 அப்படின்ற புள்ளிகள். இந்த ஹார்ட் 7 அப்படின்ற புள்ளியை பத்தி பார்த்தோம்னா, ஸ்பிரிட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிட்ன்றது மைண்ட் அப்படின்னு ட்ரெடிஷ்னல் டிசிஎம் அக்குபஞ்சர்ல சொல்லக்கூடியது. ஸோ மைண்டுக்கான ஒரு நுழைவாயுல் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி தான் இந்த ஹார்ட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். ஸோ அப்படிப்பட்ட இந்த மைண்டோடைய நுழைவாயில் அப்படின்ற போது மைண்ட்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம உள்ள கொண்டு போறதுக்கும், கெட்ட விஷயங்களை அந்த அந்த கேட் வழியா வெளியேற்றத்துக்கும் அந்த புள்ளி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஹார்ட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. அதே நேரத்துல இந்த லங் 9ம் பெரிகார்டியம் 9ம் ஒரு எமோஷனலா ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை விடுவிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இந்த புள்ளிகள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இம்மீடியட்டா குறைக்கும். இந்த 3 புள்ளிகளையும் நம்ம வந்து அக்குபஞ்சர் கொடுக்கும்போது இம்மீடியட் வித்தின் ஒரு 5-10 மினிட்ஸ்லயே நம்ம ரிசல்ட் பார்த்துடலாம். ஸோ போட்ட உடனே அவங்க என்னதான் ஒரு கோபமா இருந்தாலும், ஒரு படப்படப்பா இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களை இம்மீடியட்டா காம் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த 3 புள்ளிகளுக்கு இருக்கு. ஸோ ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, டிப்ரெஷன் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க, கோபம், கவலை, இது மாதிரியான ஒரு ரிப்பீட்டட் தாட்ஸ், மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கவலையான விஷயம், ஒரு விஷயம் நடந்துச்சு, அது வந்து அவங்களுக்கு சோகத்தை கொடுத்துருக்கு, அதை மறந்துட்டு கடந்து போகாம தவிப்பாங்க. அந்த எண்ணமே திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு சிறந்த புள்ளிகளை இந்த 3 புள்ளிகள் இருக்கு. இது வந்து ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 கைகள்லயும் நம்ம நீடில் போட்டோம். நீடில் போட முடியல, குழந்தைகள், சின்ன பசங்க அப்படின்ற போதும் நம்ம வந்து கையில ப்ரெஷர் கொடுக்கலாம். இல்ல நான் வந்து புதுசு, அக்குபஞ்சர் புதுசு அப்படின்ற பட்சத்துல சுஜோக் நீடில்ஸ் இருக்கும், குட்டி குட்டியான நீடில்ஸ். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாமே நம்ம கொஞ்சம் சரியாக போடலன்னா வலி ஏற்படுத்தக்கூடிய புள்ளிகள். நல்லா அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க கூட போடும்போது, சின்ன பசங்க போட்டாங்கன்னா சுஜோக் நீடில்ஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து பெயின் தெரியாது. பெயின் தெரியாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த தடவை வந்து நீடில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அடுத்த தடவை ஆஹா நீடிலா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு சுஜோக் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் நல்லா அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்களுக்கு 0.5 சுன்னும் இல்ல 1 சுன் நீடில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊசிகள் நம்ம எந்த டைரக்ஷன்ல போடணும்னா, கீழே இருந்து மேல, அதாவது இது வந்து உடம்ப நோக்கி நம்ம இந்த ஊசிகளை செலுத்தணும். அதாவது விரல்களை நோக்கி கிடையாது, நம்ம வந்து உடம்பை நோக்கி, விரல்களுக்கு ஆப்போசிட், விரல்கள் நோக்கி போற பகுதி இல்லாம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது கைகளை நோக்கி போடணும். அதுவும் நீடில் வந்து ஹரிசாண்டலா போடணும், படுத்தா மாதிரி போடணும். பெர்பெண்டிகுலரா போட்டா ரொம்ப வலிக்கும். அதனால ஹரிசாண்டலா படுத்த விதத்துல வந்து படுக்க வச்ச மாதிரி நீட்ல வந்து இந்த புள்ளிகளை போடணும். இந்த 3 புள்ளிகளும் இந்த பெரிகார்டியம் 6 அப்படின்ற பாயிண்ட் பார்த்தோம்னா 2 சுன், ரிஸ்ட் உடைய இடத்துல இருந்து 2 சுன் மேல இருக்கு. அந்த இடத்துல நம்ம தொட்டு பார்த்தோம்னா 2 டெண்டான் இருக்கும், 2 நரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதான் டெண்டான் அந்த இடத்துல.
அந்த டெண்டானுக்கு 2 டெண்டானுக்கும் நடுவுல கரெக்டா நம்ம அந்த 2 டெண்டானையும் கொஞ்சம் நகர்த்தி நடுவுல வந்து இந்த நீடில் போடணும். அதே நேரத்துல இந்த மற்ற 2 புள்ளிகள் ஹார்ட் 7ம் லங் 9ம் அப்படின்ற புள்ளிகள் வந்து ரிஸ்ட் கிரீஸ் அந்த கோடு இருக்குதுல்ல, அந்த கரெக்டா அந்த கோடுலயே அமைஞ்சிருக்கக்கூடிய புள்ளிகள். ஸோ எல்லா புள்ளிகளும் மேல் நோக்கி போடணும், உடம்ப நோக்கி. அது வந்து நீடில் போடும்போது இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப இம்மீடியட்டா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம மேல் குறிப்பிட்ட மைண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு எக்ஸலண்டான ஒரு புள்ளி. எப்படி புத்தா வந்து ஒரு அமைதியை தேடி அவர் அந்த அமைதியை கண்டுபிடிச்சாரோ, அதே மாதிரி அமைதியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புள்ளியா இந்த 3 புள்ளிகள் 2 பக்கத்துலயும் நம்ம போடும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப இம்மீடியட்டா நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.